எல்லா மனுஷரையும் பயம் மாட்கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பயம் மரண பயம், பல்வேறு விதமான பயங்கள். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எப்படி நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையின் சவால்களை எப்படி சமாளிக்க போகிறோங்கிற கவலை, பயம் அநேகரை ஆட்கொண்டிருக்கிறது. அதனால தான் என்னவோ தெரியல, பைபிளில் 365 தடவை பயப்படாதுன்னு சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எண்ணதில்லை, ஆனால் எண்ணி பார்த்தா வரும்னு நினைக்கிறேன். பயப்படாதே பயப்படாதுன்னு திரும்ப திரும்ப, ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நான் சொல்கிறேன், அஞ்சிட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை மேய்ந்து கொள்ள வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லுது, ஃபீட் ஆன் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அதை இன்னும் சிந்தித்து பார்க்கணும், அதை இன்னும் யோசிக்கணும், அதை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ள அவர் கைவிட மாட்டார்ன்றது நிச்சயமாயிடுது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், நான் கைவிட மாட்டேன், விலக மாட்டேன். அப்போ அதை இன்னும் அதிகமாக நம்முடைய உள்ளத்தில் இறக்கும்படியாக வாயால் அதை சொல்லும் போது, நான் பயப்பட மாட்டேன், அஞ்சிட மாட்டேன்னு சொல்லும் போது அதில் ஒரு பெரிய பவர் இருக்குது. ஏன்னா வாயில தான் பவரை வச்சுட்டாரு கர்த்தர், இல்லையா? அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்தன் கண்மாலை நீரல்லவோ, எந்த நாடைக்காலம் நீரல்லவோ, எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், என் கூரைகள் நிறைவாக்குவீர். யெகோவா ஈரே எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், என் கூரைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், 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 சர்வ வல்லவர் என்றும் என்னோடு.